வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ராஜால் வியூஸ். நான் உங்க கோமதி சிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து அங்க போல பேசல அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா அந்த சம்பவத்துல நடந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்க போறதாவும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து அரசு வேலைக்கான அந்த சர்டிபிகேட்டுமே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுல இருந்து அந்த பொண்ணுடைய அப்பா ஆகட்டும், இல்ல வந்துட்டு அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய அம்மா, இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. இதை வந்து ஒரு சில பேர் வந்து இது வந்து ஹியூமானிட்டி கிடையாது, இது எப்படி நீங்க அரசு வேலை கொடுப்பீங்க? கரூர்ல நடக்கும்பொழுது விஜய் அவர்கள் முதலமைச்சரா கூட கிடையாது, முதலமைச்சரா இருந்து அரசு நிகழ்வுல ஒரு சம்பவம் நடந்தா கூட சரி போனா போது அப்படின்னு கொடுக்கலாம். ஆனா இவர் வந்து அந்த டைம்ல ஒரு சிஎம் கூட கிடையாது, இது எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று வழங்கிய அரசு பணிக்கான ஆணையை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்துள்ளது. இன்னொரு சைடு வந்துட்டு எல்லாருமே ஏதோ ஒரு வருமானத்தை நம்பி வாழற ஒரு மக்கள், ஒரு அப்பாவாகட்டும், இல்ல ஒரு மகளாகட்டும், ஒரு அம்மா ஆகட்டும், ஏதோ ஒரு வருமானத்தை நம்பி அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு அரசு வேலை கொடுத்து அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஊதியம் அப்படின்றது, நிரந்தரமான ஒரு சம்பளம், நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியாம ஒன்று செத்துட்டான், இது விஜயால நடந்தது, அவரோட ஒரு கில்ட்டை போக்கிக்கிறதுக்காக அவர் வேலையை கொடுத்துட்டாரு. மேபி இருக்கலாம் அந்த விக்டிம்ஸ்ல, மேபி எல்லாமே எலிஜிபிளா இருக்கலாம். டிஎன்பிசிக்கு அவ்வளவு பேர் வந்து ரொம்ப வருஷமா ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க, படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க திடீர்னு இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏமாற்றம் தானே. மக்கள் மனசுல என்ன தோணும், நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு. இன்னொரு பக்கம் இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, அப்போ உண்மையாவே படிச்சு வேலை வாங்குற மக்கள்லாம் அப்ப எங்க போறது, அப்ப அவங்களுக்கான இது என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் போயிட்டு இருந்துச்சு. இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல் விஷயம், யாரும் சொல்றாங்கல்ல இந்த படிச்சு வேலை வாங்குறாங்க அவங்களுக்கான வாய்ப்பை வந்து இவங்க தட்டி பறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, அவங்க வந்து படிச்சு லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல்மட்ட வேலைகளை அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கல. சிவகாசியில் அடிக்கடி வெடி விபத்து ஏற்படும் நிலையில் அவர்களுக்கு அரசு பணி கோரினால் என்ன செய்வது? வேலை வாய்ப்பிற்காக பலரும் காத்திருக்கிறார்கள். அதுக்கு பதிலா ரொம்ப சின்ன வேலைகள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், ரெக்கார்ட் கிளர்க்கர்ஸ், இந்த மாதிரியான பேசிக் என்ட்ரி லெவல் ஆஃப் ஜாப்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே பேஸ்ட் ஆன் தயர் எஜுகேஷன் அண்ட் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ 12th படிச்சிருக்காங்க, 10th படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான எஜுகேஷன், அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்து தான் வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்குமே வந்துட்டு அப்போ 12th 10th படிச்ச பாமர மக்களும் இருக்காங்க, சாதாரண மக்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு பக்கம் இதுதான் பெரிய ரீசனா பார்க்கப்படுது. ரெண்டாவது விஷயம் வந்து, முதலமைச்சரா இல்லாத ஒருத்தவர் அவருடைய பிரச்சாரம் பண்ண போன இடத்துல வந்து ஸ்டாம்பேட் நடந்து அங்க பிரச்சனை வந்ததுக்கு எப்படி நீங்க அரசு வேலையை தூக்கி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்துச்சு. அது வந்து அவர் என்ன நினைச்சு கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 படி சமத்துவ உரிமை மற்றும் அரசு வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு அப்படின்ற கொள்கை வந்து முரண்பட்டு இருக்கு. ஸோ இது வந்து அரசு வேலை அப்படிங்கிறது வந்து சமமான ஒரு வாய்ப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்டிகல்ஸ் வந்து முன் வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு காம்பன்சேஷன் அப்படின்றது வந்து அரசு வேலை கிடையாது அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த ஆணையத்தை வந்து ரத்து பண்றோம் நாங்க அப்படின்ற மாதிரியான விளக்கத்தையும் முன் வச்சிருப்பாங்க. எஸ், இது வந்து அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காம ஒரு சில விஷயம் யோசிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு அரசு வேலை வந்து கொடுத்துடுறோம், 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்துடுறோம். அப்ப ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலோ, வேற ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தாலோ அந்த இடத்துலயும் எந்த மாதிரியான டிமாண்ட் வைக்கப்படும் அப்படின்னா, எங்களுக்கும் அரசு வேலை வேணும், எங்களுடைய குடும்பத்துல இருந்து எங்களுடைய அப்பா இறந்துட்டாரு, எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க, எங்களுடைய அக்கா இறந்துட்டா, சோ எங்களுக்கும் அரசு வேலை வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து முன்னாடி வைக்கப்படும். சோ அதுக்கான இடத்துல வந்துட்டு இந்த அரசு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆணையை வந்து அவங்க ரத்து பண்ணிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, பண உதவி பண்ணலாம், நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம். ஆனா அரசு வேலை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா கொடுக்க கூடாது. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஆர்டிகல் 14 and 16 படி வந்து அரசு வேலை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால்தான் ஒரு தரப்பு மக்கள் வந்துட்டு மறுபடியும் கோர்ட்ல வந்துட்டு கேஸ் போட்டு மனு தாக்கல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வேலைகள் கொடுக்குறாங்க, அப்போ நாங்கெல்லாம் வந்து படிச்சிருக்கோம், எங்களுக்கும் வந்துட்டு குடும்ப கஷ்டங்கள் இருக்கு, எங்களுக்கும் மற்ற விஷயங்கள் இருக்கு, அப்ப எங்களுக்கான அரசு வேலைக்கு நாங்க எங்க போறது அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கும் பொழுதுதான் இவங்க வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்றாங்க. ஆல்ரெடி அந்த அரசாணையை வாங்கியிருப்பாங்களா, நம்ம வந்து வேலைக்கு போறோம், கவர்மெண்ட் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து நேத்து கொடுத்த இன்டர்வியூ பேட்டிஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா,
கண்டிப்பா இது வந்து மேல்முறையீடு போகணும். ஏன்னா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஸோ கண்டிப்பா இது வந்து போனாதான் எங்களால அடுத்த வாழ்க்கையை அடுத்த இதையே நோக்கி வந்து நகர முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. 2 தரப்புல பொறுத்த வரைக்கும் 2 தரப்புமே சரிதான். இப்போ நான் ஒரு இடத்துல கஷ்டப்படுறேன் அப்படின்னா அப்ப நானுமே என்ன நினைப்பேன் அப்படின்னா நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரியான நினைப்பு தான் எனக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நபர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரியான நினைப்பு அவருக்கு இருக்கும். யாரையுமே இங்க வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ அடுத்த கட்டமா நம்ம வந்து சட்டப்படி போகணும், சட்டப்படி பேசணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் கொடுத்து இந்த ஆர்டிகல்ஸ்ல இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கமும் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னும் பொழுது மக்கள் தான் இங்க ஏமாறப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட முட்டாய் கொடுத்துட்டு திடீர்னு அந்த முட்டாயை வாங்கும் போது கண்டிப்பா அவங்களுக்குலாம் வலிக்கதான் செய்யும். எல்லாருக்குமே அரசு வேலை, இந்த 31 குடும்பங்கள்ல இழந்த ஒருவருக்கு வந்து அரசு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ ஒவ்வொருவங்களும் அவங்களுடைய கனவு வந்து சரி நம்ம என்னைக்காவது எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கலாம், இந்த வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திக்கலான்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். ஆனா இப்போ இந்த உயர்நீதிமன்றத்துடைய ஆணைக்கு அப்புறம் எந்த மாதிரியான வேலை செஞ்சு நம்ம காப்பாத்துறது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் திங்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்து யார் சரி யார் தப்பு அப்படின்றத விட லைக் என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம பேசணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க யாருமே நீங்க வந்து உங்களுக்கு ஏன் அரசு வேலை வந்து வழங்குறீங்க அப்படின்றதுதான் கேள்வியை தவிர நீங்க ஏன் உங்களுக்கு உதவி பண்ணல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கிடையாது. எல்லாருக்குமே நீங்க உதவி பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா வந்து காசாவோ பணமாவோ இல்ல ஒரு நலத்திட்டமாவோ நீங்க உதவி பண்ணுங்க, ஒரு ஸ்கீமா நீங்க கொடுங்க. எதுக்காக வந்து எங்க கிட்ட நார்மலா இருக்க பீப்புள் கிட்ட இருக்க வந்து அரசு வேலையை வாங்கி நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை தான் அவங்க முன் வச்சிருக்காங்க. ஆப்வியஸா சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுடைய தரப்பு மேலேயும் வந்து எந்த தப்பும் கிடையாது. நம்ம யாரையுமே வந்து இந்த இடத்துல தப்பும் சொல்ல முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாம அப்படி அவங்களுக்கு வந்து உண்மையாவே வந்து வருமானம் அப்படின்ற இடத்துல கஷ்டம் இருக்கு அப்படின்னா மாதந்தோறும் நிதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க அதை கொடுங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும்ல பெரியவங்க வந்து முதியோர் பென்ஷன் வாங்குறாங்க அண்ட் விடோஸ் அவங்கலாம் வந்துட்டு பென்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 31 குடும்பங்கள் இறந்து போயிட்டாங்களா அவங்களுக்கு வந்து மாசந்தோறும் ஒரு நிதி மாதிரி கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லோருக்கும் இருக்க வாய்ப்பை ஒரு சம வாய்ப்பை வந்து நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லாம கஷ்டமே படாம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுதுதான் எங்களுக்கு அதுல வந்து எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது, அது கண்டிப்பா நாங்க வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் வந்து இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு உண்மையாவே அவங்க வந்து அரசு வேலைக்கு வந்து டிசர்வா அவங்க வந்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப ஆல்ரெடி இருக்க மக்கள் அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க மக்கள் அவங்களும் 12th படிச்சிருக்காங்க, அவங்களும் 10th படிச்சிருக்காங்க, அவங்களுடைய வாய்ப்பு வந்து பறிக்கப்படும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா, பை பை, ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.